இன்னியோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து இமீடியட்டாக மேலே போக ட்ரை பண்ணாங்க. பட் பெரிய லெவலில் மேலே போக முடியாமல் இமீடியட்டாகவே கீழே வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பெருசாக கீழே வந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்தே கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. ஹோல்டே ஒரு ஸ்ட்ரகிளோட கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். கண்டினியூஸாக 3வது நாளாக கீழே வந்துட்டு இருக்க ப்ரைஸ் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளோட முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். எக்ஸாக்டாக எதிர்பார்த்த லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இது வந்தது கரெக்ஷனுக்காக வந்ததா அல்லது ஃபாலா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது. இதை நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துடலாம். நீங்கள் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இதில் இயர் அண்ட் ஆஃபரோட அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பையரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து இமீடியட்டாக மேலே போனது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,930 வரைக்கும் போயிட்டு இமீடியட்டாகவே கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபால் கொடுத்தது. அப் டு 1 o'clock வரைக்கும் 25,780 ரீச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கொடுத்து மேலே போக ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லலாம். எந்த இடத்துல கீழே வந்தாலுமே ஒரு பையிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த செல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பெருசாக கீழே வர்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ பையர் வராங்க அப்படிங்கிற வியூவை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,822 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,890 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழே இறங்கலாம். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 25,800 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எதிர்பார்த்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே இறங்கும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,723 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. சப்போஸ் இதோட ப்ரைஸ் மேலே போகிற பட்சத்தில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் சப்ளை ஜோன் 2 வரைக்குமே போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா. பிகாஸ் இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன வியூ பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அந்த வியூவை பொறுத்த வரைக்கும் இந்த டிமாண்ட் ஜோன் 1 25,723 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு 25,760. அதை வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் ஃபர்தராக இந்த இடத்துலேருந்து மேலே போக போதா அல்லது இங்கேருந்து அதை பிரேக் பண்ண போதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டிய இடத்த வந்து ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கீழே வந்தது ஒரு கரெக்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,770 இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்மளோட லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே 723 இருந்துச்சு. அந்த லெவல் கொஞ்சம் மாறிட்டு 25,770 வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு, அதாவது பையர் வருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பையர் வர்ற பட்சத்தில் பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ பையர் வந்துட்டாங்கன்றதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணியிருக்கோம். அது 25,833 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அடுத்ததாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் இமீடியட்டாகவே மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. அது சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,928 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு அப் டு சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 26,200 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அப்போ இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதும் இது வந்து ரிஸ்கான ஜோன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,928 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போயிட்டு 26,200 வரை போகலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஜோன் தான். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காக மேலே போகவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த மார்க்கெட் ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,770 பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு எடுத்துரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,321 வரைக்கும் வரும். ஸோ இதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மூவ் அப்படிங்கிறதுனால இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இமீடியட்டாகவே கீழே வராது. இதை எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. பட் இந்த லெவல்ஸ் அக்யூரேட்டாக இந்த இடத்துக்கு வரைக்கும் உடனே போகாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.
ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டில் இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் பர்டிகுலராக நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கூட எக்ஸ்பெக்டட் தான். அது இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில நடக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் சப்ளை ஜோன் 2க்கும் அண்ட் 1க்கு டிமாண்ட் ஜோன் 1க்கு இடையில நடக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த 2 ஜோனை பிரேக் பண்ணால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேலே கீழே போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட்டாக மேலே போனது அப் டு 59,120 வரை போயிட்டு திரும்ப இமீடியட்டாகவே ஃபால் ஆனாங்க. அங்கேருந்து வந்த ப்ரைஸ் 58,880 வரை வந்துட்டு திரும்பவும் ஒரு ரெக்கவரியை கொடுத்தாங்க. பட் ஒரு ஸ்ட்ரகிளோட கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே போனது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர ட்ரை பண்ணுறாங்க. அப் டு 58,800 வரை வந்துட்டு திரும்ப வந்து பையரோட ஃபோர்ஸ்னால மேலே போனதை பார்க்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் 58,961 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அல்லது ஒரு சின்னதாக ரெக்கவரி கொடுத்து அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 வர போயிட்டு இமீடியட்டாக கீழே இறங்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 58,940 வரை போகலாம். அகெயின் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 58,670 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ப்ரைஸ் கீழே வந்திருக்கிறத பார்க்குறோம். அந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணால் டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்துருந்தோம். அந்த அளவுக்கு போகாமல் ஒரு பையிங் ஃபோர்ஸ் வந்துட்டு இமீடியட்டாகவே மேலே வந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல பையர் வந்துட்டாங்களா, ஏன்னா இந்த டிமாண்ட் ஜோன் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்படி பார்க்கும்போது பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பையர் வந்துட்டாங்களா அப்படிங்கிறதையும் அல்லது இந்த பிரைஸ் ஃபர்தரா பிரேக் ஆக போதா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இதோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு அந்த ப்ரைஸ் டார்கெட் எடுத்திருக்கு அப் டு 60,100 வரைக்கும் போகுன்றது முன்னமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அப்போ அது கீழே வந்திருக்கு, அது மாறிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. எப்பவுமே ட்ரேடிங்கில் ஒரு எக்ஸப்ஷனல் அப்படிங்கிறது இருக்கு. எக்ஸாம்பிள், இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு யூ டர்ன் எடுக்கிறேன். அப்போ என்னோட டெஸ்டினேஷனை போகாமல் திரும்ப அந்த யூ டர்ன் எடுத்துட்டதுனால நான் திரும்பிட்டேன் அப்படிங்கிறது மீனிங் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துக்காக யூ டர்ன் போட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி பெட்ரோல் பம்ப் போயிருக்கலாம். இந்த மாதிரி அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனது கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இந்த தூரம் வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் மேலே போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்க தெரியலன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது எல்லாமே ராங் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருவோம். அப்படி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அது இந்த இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கரண்ட் ஜோன்ல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே போகும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரைஸ் மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். அப்போது 58,950 அதுக்கு மேலே தான் நிற்கிறாங்க. பட் சஸ்டெயின் ஆகலை. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக அடுத்த சப்ளை ஜோனாக இருக்கக்கூடிய 59,170 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்ளை ஜோனாக இருக்கக்கூடிய 59,530 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மாறுது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,796 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஸ்ட்ராங்காகவே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம லாங் டேர்மில் பார்க்கக்கூடிய அந்த 60,100 போய் ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ ஓவராலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போகணும்னாலுமே இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். அதுவே சப்ளை ஜோன் 2க்கு மேலே இருந்தால் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 3க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்பவே புல்லிஷாக மாறிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 60,100 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் மேலே போகாமல் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா பியர்ஸ் கெட் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதோட டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பீரிஷாக மாறிடும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 57,140 வரை வர்றதுக்கான அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு கரெக்ஷனாக எடுத்துகிட்டு ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குனாலுமே இது இமீடியட்டாக இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதெல்லாம் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரகிளோட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 57,140 வரைக்கும் போகலாம். பட் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா வீக் ஆயிடும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்.